Hello and welcome families. This is Han Kutti Story and I'm your MRK. இன்னைக்கு நம்ம ஹான் குட்டி ஸ்டோரியில ஒரு அழகான சைனீஸ் ஜென் கதை கேட்கலாமா? ஒரு பெரிய துறவி அவரோட சிஷ்யனை கூப்பிட்டுக்கிட்டு பயணம் போறாரு. வழியில பழைய பாலம் வருது. பாதி பிரிட்ஜ் கடந்த பிறகுதான் அவங்களுக்கு தெரியுது அந்த பாலம் பழுதாகி நடக்கவே தோதுவா இல்லாம இருக்கு. அங்க ஒரு பொண்ணு எப்படி அந்த மிச்ச பாலத்தை கடக்கிறதுன்னு தெரியாம பயந்துகிட்டே நின்றுட்டு இருக்காங்க. அதை பார்த்து அந்த பெரிய துறவி என்ன பண்றது, அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு கேட்கிறாரு, உங்களுக்கு பரவாயில்லன்னா தூக்கிட்டு போய் பிரிட்ஜுக்கு அந்த பக்கம் விட்டுறவான்னு. அந்த பொண்ணும் அதுக்கு சரின்னு சொல்லிடுறாங்க. அவரும் அப்படியே அந்த பொண்ணை தூக்கிட்டு போயிட்டு விட்டுறாரு. அந்த பொண்ணும் அவருக்கு நன்றின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த ரெண்டு துறவியும் திரும்பவும் பயணத்தை தொடங்குறாங்க. வழியெல்லாம் இந்த சிஷ்யருக்கு எப்படி நம்ம குரு ஒரு இளம் பெண்ணை தொட்டு தூக்க முடியும், இது மோசம் இல்லையா, இவரோட உபதேசம் எல்லாம் வெறும் ஊருக்கு தானா நினைச்சு மனசுக்குள்ளேயே சாடிட்டு வர்றாரு. 10 மணி நேரம் நடந்து 40 மைல் தூரம் கடந்த பிறகுதான் இவங்க ரெண்டு பேருமே சேர வேண்டிய இடத்துல போய் சேர்றாங்க. மனசுக்குள்ள அடக்கி வச்சிருந்த கோவத்தை கொட்டி தீக்கிறாரு சிஷ்யர். நம்ம எல்லாம் துறவிங்க, நம்ம எல்லாம் ஒரு பொண்ணை பாக்குறதே தப்பு. பாக்குறது என்ன பாக்குறது, நம்ம எல்லாம் ஒரு பொண்ணை பத்தி நினைச்சாலே தப்பு. அந்த பொண்ணு இளமையாவும் அதுவும் இல்லாம மிகவும் அழகா வேற இருந்தாங்க. அவங்கள தொட்டு தூக்கிக்கிட்டு சுமந்துக்கிட்டு எப்படி நீங்க வரலாம், இதெல்லாம் பாவம் இல்லையான்னு கேட்கிறாரு சிஷ்யர். உடனே குரு சிரிச்சுட்டே சொல்றாரு, நானாவது அந்த பொண்ணை வெறும் 4 நிமிஷம் தான் தூக்கி இருந்திருப்பேன், ஆனா நீ அந்த பொண்ணை 40 மைல் தூரம் தூக்கிட்டு வந்திருக்கியப்பா, இதுல யார் பண்ணது தப்பு கேட்டாராம் பாருங்க ஒரு கேள்வி. அந்த குருவுக்கு உதவி செய்யணும்ன்றது மட்டும்தாங்க நோக்கமா இருந்துச்சு. அந்த இடத்துல அவருக்கு ஆனா பெண்ணா ஓல்டா எங்கான்றதெல்லாம் தெரியல. ஆனா அந்த சிஷ்யரின் கண்ணுக்கு மட்டும்தான் அந்த பெண் ரொம்ப அழகான பெண், இளம் பெண்ன்றதெல்லாம் தோணி இருக்கு. அதனாலதான் 10 மணி நேரம் கடந்தும் அந்த பொண்ணோட ஞாபகம் இவர் மனசு விட்டு போகவே இல்லை. So just don't label anybody as a sinner before knowing their true intentions. இந்த சைனீஸ் ஜென் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. This is Han Kutti Stories.